மகனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். நிவின் வந்து ஒரு சொக்க தங்கம். அவரோட கேரக்டர் வந்துட்டு சான்ஸே கிடையாது. இவ்வளோ பிரச்சனை நடந்தும் காவேரிக்கு விஜய்க்காகவும் யோசிக்கிற நிவினோட கேரக்டருக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயத்தை சீக்கிரமாக விஜய் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி ரொம்ப நேரமாக அம்மன் கோயிலில் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் விஜய்க்கும் கால் பண்ணிகிட்ருக்கு. விஜய் கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வெண்ணிலா கூட அங்கே கலவரமே நடந்துட்டுருக்கும். வெண்ணிலாவை ஒரு ஸ்டெப் கூட விஜய் நகர விட மாட்டாங்க. அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்தும் ராகினி எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, யாருக்குமே தெரியாமல். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராகினிக்கு தெரிஞ்சிடும், ஓகே காவேரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக விஜய் வர சொல்லியிருக்கா, இதுதான் கரெக்டான டைம், அவளை நல்லா குழப்பி விட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் அவகிட்ட காமிச்சு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ராகினி காவேரிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, என்ன காவேரி, நீ அம்மன் கோயிலில் தானே இருக்க, விஜய்க்காக தானே காத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற, உனக்கு என்ன பிரச்சனைனா, என் புருஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் கேட்குறக்கு நீ யார், ஆமாம் இன்னும் நீ திருந்தவே இல்லையா, உன்னை அந்த வீட்டில் வச்சுருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ உனக்கு அந்த மாதிரிலாம் பிளான் இருக்கா, சீக்கிரமே உனக்கும் விஜய்க்கும் அஃபீஷியலாக எப்படியெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆக போகுது. ஏன்னா வந்துட்டு இங்கே வெண்ணிலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு, இன்னும் பயங்கரமாக வெண்ணிலா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. கண்டிப்பாக உன் விஜய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல்ல, விஜய் கூட நீ சேரவே முடியாது, கனவுல கூட அது நடக்காது, வெண்ணிலா உயிரோடு இருக்க வரைக்கும். வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சு, வெண்ணிலாவுக்கு ஆல்ரெடி விஜய் மோதிரம் வேறு மாற்றிருக்காரு, கல்யாணம் வேறு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போக அந்த பொண்ணு ரொம்ப எவிடன்ஸோட ஸ்ட்ராங்காக பேசுது, என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும், உங்கள் சித்தப்பானால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நியாயம் தர்மமெல்லாம் பேசுது. இதுக்கு மேலேயே ஒரு பொண்ணாக இருந்து என்ன காவேரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், என் விஜய் இருக்க வரைக்கும் எங்கள் ரெண்டு பேர்த்தை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி காவேரியும் சவுண்டாக பேசுவாங்க. உன் விஜய்ன்னு சொல்கிறியே, வெண்ணிலா இவ்வளோ தூரம் பேசும்போது உன் விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா, வெண்ணிலாவை கட்டி பிடிச்சி சமாதானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர, எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்கோம், எனக்கு காவேரி தான் முக்கியம்னு ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலேருந்து வரமாட்டேங்குது, அவர் எதிர்த்தும் பேச மாட்டேங்கிறாரு வெண்ணிலாவை எதிர்த்து. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஏதோ வந்துட்டு விஜய்க்கும் ஒரு ஓரத்தில் வெண்ணிலா மேலே ஒரு அக்கறையும் லவ்வும் இருக்குன்னு தானே அர்த்தம், ஃபஸ்ட்டு லவ்மா என்ன இருந்தாலும் அதை மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ராகினி நல்லா ஏற்றி விட, காவேரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு காலை கட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு அது ஆல்ரெடி ப்ரெக்னென்சி சிம்டம் வேறு ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும், வாமிட் வர மாதிரி ஃபீல்லே வந்துட்டு மயக்கம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அம்மன் கோயிலுக்கு வெளியில் வந்து மயக்கம் போடுற மாதிரி போகும்போது அந்த வழியாக போன நிவின் என்ன பண்ண நோட் பண்ணிடுவார், என்ன காவேரி இங்கே நின்றுட்டுருக்கா, அது போக தலையை பிடிச்சிட்டு வர நிற்கிறாளே, என்னவா இருக்கும், உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கார்லேருந்து இறங்கி ஓடி போய் காவேரியை வந்து பிடிக்க போகிறாரு. காவேரியை பிடிச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு ஒரு ஹோட்டலுக்கும் வேறு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போய் அங்கே பேசுவார். என்ன காவேரி என்னதான் ஆச்சு, ஏன் நீங்கள் தனியாக நின்றுட்டுருக்க, தனியாக ஏன் வந்த, ஏன் மயக்கம் வந்துச்சு உனக்கு, திடீர்னு உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நிவின் எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போவே நிவின் கெஸ் பண்ணிடுவார், நல்ல விஷயம் மயக்கம் வாந்தின்லாம் சொல்கிறாளே, ஓகே மேபி ப்ரெக்னென்சியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிவினும் அந்த வார்த்தையை கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் நிவின் கேட்பார், உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த விஷயத்தை நான் முதல்ல விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் என்னால் சொல்ல முடியல, எவ்வளவோ வாட்டி நானும் ட்ரை பண்ணியும் அது எல்லாமே தடங்களாக போயிட்டுருக்கு, பத்தாத குறைக்கு இப்போ வெண்ணிலாவுக்கு எல்லா மெமரிஸும் வந்துடுச்சாம்மா, வெண்ணிலா விஜய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், விஜய் தான் எனக்கு முக்கியம்னு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காளாம்மா, இதை தாண்டி நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில நிவின் அப்படின்ற மாதிரி சொல்ல, நிவினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சூப்பர் காவேரி, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி, உன்னோட ப்ரெக்னன்சி கண்டிப்பாக எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் பாரு, இந்த விஷயத்தை மட்டும் எல்லாருக்கிட்டேயும் சொன்னால், ஏன் குமரனண்ணா அத்தை மாமா எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நிவின் நான் இப்போதைக்கு யார்கிட்ட சொல்கிற ஐடியாலையும் இல்லை, முதல்ல நான் விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன், பட் வெண்ணிலாவோட பிரச்சனைனால விஜய்கிட்டையும் நான் இனிமேல் சொல்ல போகிறது கிடையாது, எப்போ வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நான் தான் அவருக்கு முக்கியம், காவேரி தான் என் பொண்டாட்டி, காவேரிக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் அவள் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன்னு வெண்ணிலாவை எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு என் விஜயா என்கிட்ட முழுசாக திரும்பி வராரோ அன்னைக்கு தான் நான் அவர்கிட்டையும் சொல்ல போகிறேன், அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல போகிறதில்ல, நீங்களும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் என்ன காவேரி ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறியா, உன் வயிற்றில் இப்போ குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, அதுக்கு நிறைய கேர் வேணும், இந்த எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, விஜய் வீட்லேயும் சரி நம்ம வீட்லேயும் சரி இது தானே ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அண்ட் மோரோவர் உன்னோட லைஃப்பை நினச்சி எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தாங்க, கான்ட்ராக்டில் விஜய் காவேரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க சந்தோஷமாக இல்லை, விஜய் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்து வச்சுருக்காங்க, இவ்வளோ பிரச்சனைக்கும் இந்த ப்ரெக்னென்சி ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க போது பாரு, இந்த ப்ரெக்னென்சி தான் எல்லாரோட வாயிலையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு பதிலடியாக நிற்க போகுது,
கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீ எல்லாருக்கிட்டையும் கூடிய சீக்கிரம் சொல்லி தான் ஆகணும் காவேரி, இது என்னோட ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி நிவின் கேட்க, எனக்கு புரியுது நிவின், இதெல்லாமே நானும் கூட தான் யோசித்தேன். பட் என்னோடய சூழ்நிலை இப்போ எதையுமே வந்து சொல்ல முடியல. பட் ஹோப்ஃபுல்லி நான் சீக்கிரம் இதை விஜய்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்ற நம்பிக்கை இருக்குது. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் ரொம்ப சந்தோஷப்படுவார். சீக்கிரமாக உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகிடும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல பத்திரமா காவேரியை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு அந்த வழியாக போனேன். காவேரி போய்கிட்டு இருந்தாங்க, ஸோ அவங்கள ட்ராப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிவின் அங்கேருந்து உடனே கிளம்பிடுவார். கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அங்கே யோசிச்சுட்ருப்பாரு, பேசாமல் நம்மளே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவோமா, முதல்ல போய் நம்ம விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அந்த ஆளுக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், ஏற்கனவே வந்துட்டு உனக்கும் காவேரிக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ப்ரெக்னென்சி விஷயத்தை என் மூலியமாக வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக காவேரி மேலே அவருக்கு கோபம் தான் அதிகமாகும். காவேரி மேலே இருக்க அன்பும் பாசமும் கண்டிப்பாக இதனால் குறையிறக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்த நம்ம வாயால் விஜய்கிட்ட சொல்லிடவே கூடாது. பட் வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு சால்வ் பண்ண வேண்டியதும் வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதும் நம்மளோட கடமையும் நம்மளோட பொறுப்பும் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த காவேரி நம்மக்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கா. அப்போ நம்மளாவது அவளுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை எல்லாத்துக்கும் நான் தான் சொன்னேன். என்னால் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு என்ன யோசிப்பாருன்னா, பேசாமல் காவேரியோட அம்மா கிட்டே போய் ப்ரெக்னென்சி விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம். அக்காட்ட, குமரன் மாமாட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். காவேரி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லி விஜய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலாம். விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக காவேரியோட அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. வெண்ணிலாவை அதுக்கு மேலேயும் அந்த வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு அவங்க ஒரு நாள் கூட அனுமதிக்க மாட்டாங்க. என் பொண்ணோட வயிற்றில் விஜயோட குழந்தை வளரும்போது இப்படி ஒரு துரோகத்தை வந்துட்டு நீ எப்படி என் பொண்ணுக்கு பண்ணலான்னு சொல்லி கண்டிப்பாக வெண்ணிலாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாமே காவேரியோட அம்மாவே பார்த்துக்குவாங்க. காவேரியோட அம்மாவும் கங்காவும் சேர்ந்து யமுனாவும் சேர்ந்து கண்டிப்பாக வெண்ணிலாவை அந்த வீட்டிலேருந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய் காவேரியோட ப்ரெக்னென்சி விஷயத்தை எல்லாருக்கும் அவங்களே சொல்லிடுவாங்க. அதுதான் நம்ம பண்ண வேண்டிய அவளுக்கான ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் கூட. கண்டிப்பாக காவேரியோட குழந்தைய நினச்சி யாருமே வருத்தப்படவோ கோவப்படவோ மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு காவேரி விஜய் சந்தோஷமாக வாழணும், அவங்க வாழ்ந்தாங்களா இல்லையான்ற டவுட்னால தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் கிடச்சிருச்சு, ஒரு ப்ரூஃப் கிடச்சிருச்சு. இப்போதைக்கு அவங்க 2 பேர்த்தோட லைஃப்பில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை வெண்ணிலா. ஸோ அந்த வெண்ணிலாவோட கேரக்டருக்கு ஒரு எண்டு கொடுத்தோம்னா மட்டும்தான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க முடியும். அதுக்காக இதுதான் ஒரே வழி. ஏன்னா எவ்வளோ தூரம் விஜய் வந்து போராடினாலும் வெண்ணிலா கிட்ட கண்டிப்பாக அந்த பொண்ணு ஒத்துக்காது. காவேரி வீட்டில் இருக்க எல்லாரும் போய் அந்த பொண்ணுக்கிட்ட இதுதான் வந்து சிச்சுவேஷன், இதுதான் வந்துட்டு மூமெண்ட்டுன்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சா மட்டும்தான் ஒரு பொண்ணாக வந்துட்டு அவளும் புரிஞ்சுக்குவான். அதுக்கு அடுத்தது அவள் என்ன பண்ணுங்கிறதையும் யோசிக்க ஆரம்பிப்பாள். அதனால் உடனடியாக போய் காவேரி வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லி சீக்கிரமாக எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு விஜய் வீட்டுக்கு போகணும். விஜய் வீட்டுக்கு போய் நம்ம நினச்ச மாதிரியே எல்லா உண்மையும் சொல்லி எல்லா விஷயமும் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் காவேரி சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருவாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் இருக்காது. ஆனால் வந்துட்டு காவேரி என்கிட்ட தான் அவன் முதல்ல ப்ரெக்னென்சி விஷயத்த சொன்னாங்கிற விஷயத்த மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி விஜய் என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு. என்னால் தான் எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ட்டு பயங்கர கோவத்தில் இருக்காரு. 10வது குறைக்கு காவேரி ப்ரெக்னென்சி விஷயத்த முதல்ல என்கிட்ட தான் சொல்லியிருக்கா, என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவரோட கோவம் வந்துட்டு டபுள் மடங்கு ஆகிறக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என் மேலே இருக்க கோவத்தை காவேரி மேலே காட்டுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. காவேரியை வெறுக்கிறதுக்கு விஜய்க்கு இதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த ஒரு பொண்ணாக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது தான் நல்ல விஷயம். பட் காவேரியோட பேட் டைம், பேட் சுச்சுவேஷன், எதேச்சியாக அவள் என்னை மீட் பண்ண போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் தானாக அமைஞ்சிருச்சு. ஆனால் அவளுக்குமே வந்து விஜய்கிட்ட சொல்லி விஜயோட எமோஷனை பார்க்கணுங்கிறது தான் ஒரு பெரிய ஆசையாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். வெண்ணிலா அந்த வீட்டிலேருந்து துரத்த வேண்டிய கடமை பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்குது. அதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யணும். காவேரிக்காக அட்லீஸ்ட் இதையாவது நம்ம பண்ணுவோம், அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாம் எப்படியாவது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காவேரி வீட்டுக்கு வேகமாக கிளம்பிட்டுருப்பாரு.